ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா? மீனா வந்து எடுத்தோடனே கத்திட்டு நேத்தோட கண்டினியூஷன் தான் வரும். ரோகிணி வந்து மீனா காலில் பிடிச்சி பயங்கரமாக கெஞ்சுவா. அதோட இங்கே பார்த்தாக்கா பாட்டி என்ன ரோகிணியும் காணா, மீனா தண்ணி எடுக்க போனா அவளையும் காணான்னு சொல்லிட்டு கேட்பா. ஸ்ருதி, நான் போய் பார்க்கட்டுமா பாட்டின்னு கேட்டோடனே, நீங்களாம் போகாதீங்க விஜயா, நீ போய் 2 பேரும் எங்கே பார்த்து கூட்டிட்டு வா போன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே விஜயா வருவா. வந்த உடனே மீனா வருவா. திரும்ப சொல்லுவா, என்னடி ஒரு வேலையை ஒரு பிளேஸ் தெரியாதா, எதுக்கு இவ்வளோ நேரம் வந்து குளத்தாண்ட ஒரே கூட்டமா இருந்துச்சு அத்தன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அமாவாசை எல்லாம் திதி கொடுக்குறவங்க எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு அமாவாசை திதி கொடுக்குறவங்க எல்லாம் வருவாங்க தான். அதுக்காக நீ நின்றுட்டே இருந்தியா, போயிட்டு எடுத்துட்டு வர வேண்டியதானேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போய் பிடிச்சிட்டு வந்துட்டேன் அத்தன்னே. ரோஹிணி பார்ப்பாங்க. ரோஹிணி, நீ வந்துட்டியாம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? மனோஜ் சொன்னா உனக்கு வயிறு சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆமாத்த, கொஞ்சம் வயிறு சரியில்லை, அதான் பக்கத்தில் போயிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே இவங்க வந்து அப்படி என்னம்மா சாப்பிட்ட நீ, ஜீர்ணிக்காத அளவு, ஜீர்ணிக்க முடியாததை தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னோடனே, என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் கேட்பாங்க. அது இல்லை அத்தை, ஜீர்ணிக்காததை சாப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன்னு சொல்லிட்டு. இவ ஏதாவது ஒன்று சொன்னாலா ரோஹிணி, ஏன் உன் மூஞ்செல்லாம் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, எனக்கு கொஞ்சம் லேசாக தலைவலிக்குது அவ்வளோதான் சொன்னோன்னே. உனக்கு தலைவலிக்குது, உடம்பு சரி, இவன் ஏன் ஒரு மாதிரி திருன்னு இருக்கா, ஏதோ பேய் அடிஞ்ச மாதிரியே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. பேயோட மோசமானவங்களை பார்த்தா அப்படிதான் இருப்பேன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மறைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பா. இவ்வளவு ஒரு மாதிரி கில்ட்டினஸ்ல அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறமேட்டா மீனா வந்து யோசிப்பா. ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ரோகிணி வந்து, மீனா நீங்கள் மட்டும் போய் சொல்கிறது இருந்தால் போய் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நானும் கிருஷ்ணும் உயிரோடவே இருக்க மாட்டோன்னு சொல்லிட்டு அவன் வந்து குளத்துல குதிக்க போவா. உடனே மீனா, சரி நான் சொல்ல மாட்டேன் வாங்கன்னு சொல்லிட்டு கத்துவா. அதோட வந்து இங்கே வருவாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும். இவங்கெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்ச உடனே கரெக்டாக அவன் வருவான். அந்த சித்தர் மாதிரி இருப்பான். அவன் வந்து சிரிப்பான். சிரிச்ச உடனே வந்து எல்லாருக்கும் ஒன்றும் புரியாது. முத்து சொல்லுவான், ஐயோ இப்போ எதுக்கு வந்துக்கிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க. அப்போ வந்து இவன் வந்து ரோகிணியை பார்த்து சொல்லுவான், இவ்வளோ நாளாக கட்டி வச்சிருந்த மூட்டை வந்து கிழிஞ்சிருச்சா, உண்மையெல்லாம் மறைச்சி வச்ச ரகசியம்லாம் வெளி வந்துருச்சான்னு சொல்லிட்டு சொல்லுவான், நல்ல பிள்ளைக்கு தெரிஞ்சது கரும்புக்குள்ளே இருக்கிற சாறு மாதிரி, அது வெளியிலேயே வராது, யார் கண்ணுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமேட்டா சொல்லுவாங்க, சரி இங்கே வா, நீ வந்து இதில் ஏதாவது எடுத்துக்கோ சொல்லிட்டு. அவனுக்கு ஏதோ அவன் தான் மனநல பாதிக்கப்பட்டவன் தெரியுது இல்லை, அவனுக்கு பசியாக இருக்கும், எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் வந்து ஆரஞ்சு எடுத்துட்டு போயிட்டு மனோஜ் கிட்ட போயிட்டு கொடுப்பான். கொடுத்துட்டு சொல்லுவான், கையேந்தது நான் இல்லை, நீ தான் கையேந்த போறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். இங்கே வந்து கிருஷோட பாட்டி கிருஷி எல்லாம் பேசிக்கிட்டே வருவாங்க. அப்போ கரெக்டாக அவன் வந்து முத்து வந்துடுவான். முத்து வந்துட்டு, அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை பார்த்தீங்களா, எப்போ நீங்கள் வந்தீங்க, வாங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் பிடிச்சி கூட்டிட்டு போயிடுவான். இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.